ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து எப்படி காரை வந்து தொடாமல் எப்படி ஓட்டுறதுன்னு காட்ட போகிறேன். டிரைவர் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் உட்கார போகிறேன், சொல்ல போகிறேன், அதை என்னை கூட்டிகிட்டு போகுது. அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கார் வந்து கராஜ்குள்ளே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். அதுவே கராஜ் டோரை ஓப்பன் பண்ண போது அதை நம்மளை கூட்டிகிட்டும் போயிடும். எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேக் மீ டு த க்ளோசஸ்ட் Chick-fil-A. Navigating to the closest Chick-fil-A at 2. நான் எதுவுமே தொடவே இல்லை, அதுவே தான் போகுது. நான் காலுமே எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல. இப்போது ஸ்டாப் சைனில் பார்த்துட்டு அதுவே டிடெக்ட் பண்ணி ஸ்டாப்பில் நிற்கும். ஸோ பேசிக்கலி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கெலாம் இப்போ டிரைவிங்னா பிடிக்காது. ஸோ யாராருக்கெல்லாம் டிரைவிங் பிடிக்காதோ ஒரு டெஸ்ட்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ பட் ஆனால் நம்ம தூங்கலாம் முடியாது. கண்ணு வந்து ரோட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே வந்து கேமரா வந்து டிடெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த கேமராவில் வந்து நம்ம கண்ணு க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஒரு ஓரமாக போய் நின்றோம். ஸோ இதுதான் அந்த கேமரா. நம்ம போக வேண்டிய கடை வந்து அங்கே இருக்குது, Chick-fil-A. பட் ஆக்சுவலி நம்ம சாப்பிட போகிறது வந்து வேற ஒரு கடையில், பவ் அப்படின்னு ஒரு கடை. அது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. அண்டு நான் வீட்டில் இருந்து இங்கே வரைக்கும் இன்னும் ஸ்டீரிங் வீலில் கை கூட வைக்கல, அப்படியே தான் இருக்கேன். எப்படி உட்காந்தேன் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அதுவே க்ளோசஸ்ட் பார்க்கிங் ஸ்பாட்டை தேடி அதுவே பார்க் பண்ணிக்கும் காரை. ஸோ இப்போ இது ஆக்சுவலி இவி பார்க்கிங்கில் பார்க் பண்ணுது. ஏன்னா ஒரு வேளை நம்ம ஏதாவது சார்ஜ் போடணும்னா சார்ஜ் போட்டுக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ சார்ஜ் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து மோடு வந்து செல்ஃப் டிரைவிங்கில் வந்து மேட் மேக்ஸ் பார்க்குன்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் மோடை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இப்போ நார்மல் கூல் மோடுக்குமே ஹரி மோடுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓவர்டேக்லாம் சூப்பராக பண்ணுது, பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுவே வந்து கராஜ் டோர்லாம் ஓப்பன் பண்ணிக்கிச்சு. ஸோ பார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும், ஏன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ காரோட ஸ்டீரிங் வீலில் தொடாமல் நம்ம சாப்பிட்டோம், கிராசரிஸ் வாங்கினோம், வீட்டுக்கே வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் டெஸ்லாவோட இன்டெலிஜென்ஸு.